அம்மா யானை தன்னோட குட்டியை அழைச்சிக்கிட்டு தண்ணி குடிக்கிறதுக்காக நீரோடையை பார்த்து போயிட்டு இருந்துச்சு. அம்மா, ரொம்ப தாகமா இருக்குமா? இன்னும் கொஞ்ச தூரம் தான் செல்லும், நீரோடை வந்துடும். தாகத்தை தணிச்சதுக்கு அப்புறம் அதுல நீ குளியல் போட்டு விளையாடலாம். ஐயா, தண்ணியில விளையாடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதோ கிட்ட வந்தாச்சு பாரு. சலசலன்னு ஓடுற தண்ணி சத்தம் கேக்குதா? ஆமாம்மா, கேக்குது. வேகமா போலாம் வாமா. நீ ஆமா மாதிரி நடந்து வருது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் இப்படி நடக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குதுடி செல்லம். எதுலையும் அவசரம் காட்டக்கூடாது. ஏதோ ஒரு மிருகத்தோட வாசம் அடிக்குது. எதுக்கும் என்னை ஒட்டிக்கிட்டே வா. அம்மா யானை சொன்னது சரிதான். கொஞ்ச தூரத்திலேயே எதிர்த்தாப்புல ஒரு குள்ளநரி வந்துடுச்சு. அம்மா, குள்ளநரி வருதுமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத பேபி. தும்பிக்கையை தூக்கி கோபமா கத்துனா இந்த சின்ன பையன் பயந்து ஓடிடுவான். தாய் யானை குள்ளநரிய பிளிரிக்கிட்டு துரத்தி அடிச்சது. குள்ளநரி நமக்கு எதிரியாமா? மாமிசம் திங்கிற எல்லா விலங்குகளுமே நமக்கு எதிரி தான் குட்டிமா. நம்ம பெரிய உடம்ப வச்சு சின்ன நரிய துரத்திட்டோம். ஆனா நாம எப்பவுமே ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த நரி தனியா வந்ததுனால ஓடி போயிடுச்சு. இதுவே கூட்டமா இருந்திருந்தா சமாளிக்கிறது கஷ்டம். இப்ப எனக்கு புரிஞ்சுதுமா. தண்ணி குடிக்கணும், வேகமா நடந்து வாமா. முந்திரி கொட்டை, இப்பதானே அவசரப்படக்கூடாதுன்னு சொன்னேன். அம்மா பேச்ச கேட்கலைனா ஆபத்துல மாட்டிக்குவ. நீரோடைக்கு போற வரைக்கும் என் கூடவே மெதுவா நடக்கணும். மறுக்காம ஆபத்து வருமா? என்னம்மா சொல்ற? தாகத்தை தணிச்சிட்டு அப்படியே ஒரு குளியலை போடலாம்னு தானே நீ நினைச்ச? இதே மாதிரி சிங்கம், புலி, சிறுத்தைன்னு மற்ற விலங்குகளும் இங்க தண்ணி குடிச்சிட்டு ஜாலியா இருக்கலாம்னு அப்பப்ப வரும். அதனால எச்சரிக்கையா இருக்கணும். தாய் யானை இப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு சிங்கத்தின் கர்ஜனை கிர்ரு கிர்ருன்னு கேட்டுச்சு. அதை கேட்டு குட்டி யானை ரொம்ப பயந்துடுச்சு. ஐயோ அம்மா, பயங்கரமா ஒரு சத்தம் கேக்குதுமா. என்னை விட்டுட்டு போயிடாதம்மா. பயப்படாத. தண்ணி குடிக்கிறதுக்காக சிங்கம் வந்திருக்கு. அது கண்ணில் மாட்டிக்காம மரத்துக்கு பின்னால ஒளிஞ்சுக்கலாம். ஏமா ஒளிஞ்சுக்கணும் சொல்ற? நீ ஒரு சத்தம் போட்டா நரி மாதிரி அது ஓடிடும்ல. உன் கேள்விக்கு அப்புறமா பதில் சொல்றேன். முதல்ல நம்ம பாதுகாப்பா மறைஞ்சுக்கணும். இப்படி சொல்லிட்டு குட்டி யானையோட தாய் யானை பெரிய மரத்துக்கு பின்னால மறைஞ்சு நின்னுக்குச்சு. கொஞ்ச நேரத்திலேயே சிங்கம் அங்கிருந்து போயிடுச்சு. அப்பாடா, போய் தொலைஞ்சுது. நரி மாதிரி இதுவும் சின்னதா தானே இருக்குது. துரத்தி அடிக்காம ஏமா ஒளிஞ்சுக்க சொன்ன? இதுக்கும் காரணம் இருக்குது தங்கம். நரியோட சிங்கத்தை ஒப்பிட முடியாது. ரெண்டும் மாமிசம் சாப்பிட்ற மிருகங்க தான். ஆனாலும் நரியை விட சிங்கத்திற்கு வலிமையான போராட்ட குணம் அதிகம் குட்டியுமா. நரியை துரத்தி அடிச்ச மாதிரி சிங்கத்தை அவ்வளோ சுலபமா துரத்த முடியாது. எப்பவுமே எதிராளியோட பலம் தெரிஞ்சுதான் மோதறத முடிவு செய்யணும். அப்போ நமக்கு வலிமை இல்லையா? இருக்குது செல்லக்குட்டி. வலிமை இருக்குதுங்கிறதுக்காக நாமளா போய் வம்புல மாட்டிக்க கூடாது. சிங்கம் இப்ப தண்ணி குடிக்க தான் வந்திருக்குது. அது போனதுக்கு அப்புறம் நீ ஆனந்தமா நீரோடையில இறங்கி விளையாடலாம். இதுக்கு தேவை கொஞ்ச நேரம் பொறுமை. இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டம்மா. அம்மானா அம்மாதான். என்ன அழகா என்ன பாத்துக்கிற. என் செல்லமான புச்சுக்குட்டி, இப்பவாவது அம்மாவை புரிஞ்சுக்கிட்டியே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதோ சிங்கம் போயிடுச்சு பாரு. இனிமே நீ எப்படி வேணாலும் குதிச்சு விளையாடு. குட்டி யானை தண்ணிக்குள்ள குதிச்சு விளையாடுறத நீங்க மட்டும் பார்த்தா போதுமா? உங்க நண்பர்கள், உறவினர்களுக்கெல்லாம் அனுப்புங்க. அவங்களும் சந்தோஷப்படட்டும்.